நான் இப்போ தனியா இருக்கிற ஒரு ஆண் பனைமரம் கிட்ட தான் நின்றுட்டு இருக்கிறேன். அதுவும் அங்க ஒரு பனைந்தோப்பு இருக்குது பாத்தீங்களா? அங்க இருக்கிறது எல்லாமே பெண் பனை மரம் தான். இங்க இருக்கிற ஆண் பனை மரம் தான். அதுவும் 500 மீட்டர் அடுத்து இருக்க அந்த பனைந்தோப்புல பனங்காய், நுங்கு, கருப்பட்டி, பதநீர் எல்லாமே விளையறதுக்கு முக்கிய காரணங்களா இருக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? என்ன ஏது அப்படின்றத டீட்டெயில்ஸா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான உண்மை வரலாறு நான் பேசிட்டே இருப்பேன். என்ன ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. இங்க என்னன்னா, மனிதர்கள் விலங்குகள் மாதிரி ஒன்னா இருந்தாதான் உடலுறவு ஏற்படும். உடலுறவு ஏற்பட்டாதான் இனப்பெருக்கம் நடைபெறும் அப்படின்ற வரைமுறையே இங்க சுத்தமா கிடையாது. பெரும்பாலான தாவரங்கள் 500 மீட்டர் இருந்தாலும் சரி, 1000 மீட்டர் இருந்தாலும் சரி, மகரந்த சேர்க்கை அப்படின்ற ஒரு ஃபார்முலா பேசிஸ்ல தான் இனப்பெருக்கம் ஸ்டார்ட் ஆகுது. இதோ இங்க இருக்கிற இந்த ஆண் பனை மரத்துல உச்சில இருக்குது பாத்தீங்களா? இது பேர் பூக்கண், புடுக்கான், பாலை, பூமூட்டுன்னு சில பேர்கள் இருக்குது. இந்த பூங்கொத்துல லட்சக்கணக்கான மகரந்த துகள்கள் உருவாகும். இதே மாதிரி இந்த துகள்கள் மிக லேசாகவும் இருக்கும், மஞ்சள் நிற பொடி மாதிரி இருக்கும். இதே மாதிரி அங்க இருக்கிற அந்த பெண் பனந்தோப்புல சிறிய ரக மொட்டுக்கள், பூக்கள் பூக்கும். இந்த பெண் பனை மரத்துல ஆண் பனை மரத்துல இருந்து வரக்கூடிய மகரந்த துகள்களை ஏற்க இது தயாரா காத்துட்டு இருக்கும். சரி, இதெல்லாம் புரியுது. பட் 2 மரங்களுமே நகரவும் முடியாது. இந்த துகள்கள் எப்படி அப்போ ஒன்னா சேருதுன்னு நீங்க என்ன கேட்கலாம். இதற்கு இடையில இந்த இனப்பெருக்கம் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண 2 வழிகள் தான் இருக்குது. ஒன்று, பலத்த காத்தடிக்கும் போது இந்த மகரந்த துகள்கள் காத்தின் உதவியோடு பறந்து பெண் பனை மரத்தில் இருக்கிற மொட்டுக்கள்ல போய் சேர்ந்துரும். இதன் மூலயமா இனப்பெருக்கம் ஸ்டார்ட் ஆகுது. இன்னொன்று, இந்த ஆண் பனை மரத்துல பூங்கொத்துல இருக்கிற ஒரு சில வித இனிப்பான வாசனையோ திரவமோ சுரக்கும். அதை எடுத்துக்கிறதுக்காக தேனீகள், ஒரு சில வண்டுகள், எறும்புகள் எல்லாமே அங்க போகும். இதுங்கெல்லாம் அந்த ஆண் பனை மரத்துல இருக்கிற பூங்கொத்துல உக்காந்துட்டு சாப்பிட்டு இருக்கும் போது அதனுடைய கால்கள்லயும் ரெக்கைகள்லயும் மஞ்சள் நிற மகரந்த துகள்கள் ஒட்டிக்கும். அதே தேன்கள், வண்டுகள், எறும்புகள் எல்லாம் அவ்வளவு தொலைவில் இருக்கிற பெண் பனை மரத்துக்கு போகும்போது மகரந்த துகள்கள் எல்லாம் அந்த பெண் பனை மரத்துல காத்துட்டு இருக்கிற பூக்கள் மீது ஒட்டிக்கும். இப்படிதான் தாவரங்கள் உடலுறவு நடக்குது. இதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. இதை பத்தி டீட்டெயிலா தெரியாம இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.